சீரியஸாக கைஸ் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இப்போ ஒரு டிஷ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியுது. ரேண்டமாக யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணும்போது கிடைச்ச டிஷ் தான் நம்ம இட்லி உப்புமாவோட மூதாதையர்கள் சீரகம் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு காட்டுற கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் ஆஃப் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை அரிசி, ஒரு 2 ஸ்பூன் உளுந்து, 4 காஞ்ச மிளகா, 3 பல் பூண்டு நல்லா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன். தென் அதெல்லாம் அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சமாக பச்சை மிளகா, சோம்பு, உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டு இட்லிக்கு நல்லா ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு ஒரு குட்டி குட்டி க்யூப்ஸாக நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். தென் ஒரு மிக்ஸி ஜாரில் கடலை, பட்டை, லவங்கு, சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். தென் பேனில் ஆயில், சீரகம், பட்டை, லவங்கம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்ச வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஸ்டீம் பண்ண இட்லியையும் போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டா ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.